ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்தி வேல் பார்க்க போகிறோம். சக்தி வேலில் வந்து இந்த ஊசி பொட்டாசு இவ்வளோ கொடூர விஷமாக இருக்குன்னு யாருக்குமே தெரியலங்க. அந்த அளவுக்கு கொடுமைப்படுத்திடுச்சு. ஏன்னா நம்ம சக்தியை வந்துட்டு நீ நான்வெஜ் சமைச்சு அவனும் ஃபோர்ஸ் பண்ணனால அழுதுகிட்டே இருந்தாங்க. ஆல்ரெடி புக்கு வேறு இல்லைன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. அழுதுகிட்டே இருந்தவங்க தூங்கிட்டாங்க. நம்ம வேலைன்னு உள்ள என்ட்ரி கொடுக்க தூங்கினவங்களை அலையக்கா தூக்கிட்டு ஒரு ரொமான்டிக் பாட்டு. ஐயோ தேவையா இதெல்லாம்? பார்த்துமா உன்னை தூக்குறது கூட தெரியாத அளவுக்கு நீ தூங்குற. அப்போ யார் வேணாலும் கடத்திட்டு போகலாம். அது சரி. அதுக்கப்புறமா ஒரு வழியாக அங்கே கொண்டு போய் மொல்ல வச்ச உடனே நீ முழிச்சுக்காதமா கண்ண மூடி தூங்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, கிழிச்ச புக்கெல்லாம் ஒட்டுறன்ற பேரில் இவ்வளோ கஷ்டப்பட்டு நைட்டு முழுக்க தூங்காமல் ஒட்டுறாரு. மறுநாள் காலையில் விடிதுங்க. விடிஞ்ச உடனே அதை எடுத்து பார்த்துட்டு கோவத்தில் கொந்தளிக்கிறாங்க நம்ம சக்தி. ஏன் இப்படி கொந்தளிப்பாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஒட்டினவர் என்ன பண்ணிட்டாருன்னா பேப்பரை தலைகளாக மாற்றி வச்சு ஒட்டாரு. அடப்பாவி, நீ இதுக்கு ஒட்டினதுக்கு ஒட்டாமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே நைட்டு ஃபுல்லாக அப்போ கண்முழிச்சு ஒட்டினது வேஸ்ட்டா அப்படின்னு குழந்தைத்தனமாக அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. அடப்பாவிகளா, இப்படி கொண்டு போயிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஊசி பட்டாசு என்ன பண்ணுது, கொஞ்ச நேரம் கூட நம்ம சக்தி நிம்மதியாக இருந்தால் அதுக்கு பிடிக்காது. அதனால அது என்ன பிளான் பண்ணுதுன்னா முட்டையெல்லாம் வாங்கிட்டு வந்து செஞ்சு கொடுத்து எப்படியாவது இவ்வளோ சாப்பிட வைக்கணும்னு ஏமாத்துது. அதுவும் இல்லாமல் வீட்டில் உள்ள எல்லா நான்வெஜ்ஜையும் செஞ்சு வைக்கிது. நம்ம சக்திக்கு அந்த ஸ்மெல்லே பிடிக்கலங்க. முட்டைக்கே உருளைக்கிழங்குன்னு நினச்சி ஏமாற்றி கொடுக்கலான்னு பார்த்தாங்க. கடைசியில் பார்த்தா நான் தொடச்சிட்டு சாப்பிட்றேன்ட்டாங்க. ஐயோ, வேலனோட அண்ணி வேற ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உன்னை ஏமாற்றி கொடுக்க போகிறேன், எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் பூகமே வெடிக்க போகுது. பிடிக்கலன்னு ஒரு பொருளை சொல்லிச்சுன்னா அதை விட்டுணும். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. இது இந்த குடும்பத்துக்கே தெரியாதாட்டுக்கு. அது சரி, குடும்பத்தில் எல்லாருக்கும் எப்படி தெரிய ஆரம்பிக்கும்? ரவுடி குடும்பமாச்சே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.